தேவனுக்கு பிரியமானதை ஏனோக்கு செய்தான். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவன் ஏனோக்கு, என எனக்கு பிரியமான தேவன் செய்வான். அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானது என்னது? நம்முடைய அனுதின வாழ்க்கையிலையும் அதுல கவனம் செலுத்தணும். நம்ம எப்போடைய சிந்தனையில பைபிள் வாசிக்கும் போது தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை வசனத்தின் மூலமா அறியணும். நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுக்கு பிரியமானது என்னது என்று அறியணும். அப்படி கேட்டு கேட்டு நம்ம செய்யற பழக்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா 24 மணி நேரமும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேசுகிறதை உணர்ந்து நீங்க வாழ முடியும். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேற்றரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். குடும்ப பொறுப்புகள் ஒரு புறம், வேலை பளு மறுபுறம். இதன் மத்தியில் ஜெபிப்பதோ, வேதம் வாசிப்பதோ, ஆலயத்திற்கு சென்று ஆராதனை செய்வதோ சவாலாக இருக்கிறது என்று கூறும் பலரின் வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். குடும்ப பொறுப்புகள் மத்தியிலும் வேலை பளுவின் மத்தியிலும் நீங்கள் தேவனோடு கூட நடக்கும் உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமானதையே செய்ய பிரயாசப்படுங்கள். நீங்களும் தேவனோடு கூட நடக்க முடியும். இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்டர்ஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்த ஒரு மனிதர், தேவனோட சஞ்சரித்த ஒரு மனிதர், தேவனோட இணைந்து வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, சந்ததி இருந்தது. தேவனோடு நடந்து கொண்டே குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறார். நீங்கள் குடும்பமாக இருந்தாலும், கணவன் மனைவியா பிள்ளைகளோடு வாழ்ந்தாலும் பாருங்க, ஏனோக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நிலத்தில் உழைத்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் விவசாயம் அதெல்லாம் உழைத்து தன் குடும்பத்தை பராமரித்திருக்க வேண்டும். அதுக்கு மத்தியில் அவர் தேவனோடு நடந்தார். அதனால் நம்ம வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், படித்து கொண்டு இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க முடியும், இயேசுவோடு நடக்க முடியும். இதை நம்ம விசுவாசிக்கணும். ஏனோக்கு இந்த அனுபவத்தை பெற காரணம் முதலாவது அவருக்குள்ள இருந்த விசுவாசம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்பதாக வசனம் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் அவருக்குள்ள எப்படி வந்தது? தன்னுடைய முப்பாட்டனாகிய ஆதாம் அவர் ஆண்டவரோடு நடந்ததுனால, அந்த அனுபவத்தெல்லாம் வழி வழியாக சொல்லி வந்து அதை அறிந்ததுனால ஏனோக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ ஆதாம் ஏவளோடு ஆண்டவர் நடந்திருக்கிறார், பேசியிருக்கிறாரே, அதே ஆண்டவர் தானே நானும் விசுவாசிக்கிறேன், அவர் ஏன் கூடயே பேசுவார், ஏன் கூடயே நடப்பார் என்கிற விசுவாசம். ஏனோக்கே தேவனோடு சஞ்சரித்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் என்றால் நம்ம புதிய ஏற்பாட்டு காலம், இயேசுவின் நாட்கள். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை போல மனிதனாய் வந்து வாழ்ந்து உயிர்த்தெழுந்து தன்னை வெளிப்படுத்தி தன்னை காண்பித்து இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். அவரோடு நாம் நெருக்கமாய் வாழ முடியும். முதல்ல விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உடனே நினைப்போம், நான் அதுக்கு தகுதியே இல்லைங்க, ஆண்டவர் என்கிட்டலாம் பேச மாட்டார், நான்லாம் அவரை பார்க்க முடியாது, நான் தகுதியே இல்லை. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவரை பார்க்கறதுக்கு என்ன தகுதி தெரியுமா? தகுதியே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும், என்ன தகுதி தெரியுமா? யார் ஒருத்தன் எனக்கு தகுதியே இல்லைன்னு உணர்றீங்களோ அதுதான் தகுதி. அவர் என்கிட்ட பேச எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் போய் அவருடைய முகத்தை பார்க்க முடியுமான்னு எனக்கு தகுதியே இல்லைன்னு உணர்றீங்களே,
அதுதான் தகுதியே. அவங்கள தான் ஆண்டவர் சந்திப்பார், அவங்களோட தான் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அப்போ உங்களோட ஆண்டவர் பேச விருப்பமா இருக்கிறார், உங்க கூட பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்க பக்கத்துல தான் இருக்க. மகளே, உன்கிட்ட பேச நான் விரும்புறேன், மகனே உன்கிட்ட பேச நான் விரும்புறேன். நான் தடை இல்லை, நீ தான் தடையா இருக்கிற. நான் ரெடி உன்னோட பேச. நீ என் பிள்ளை தானே, உனக்காக ரத்த சிந்தனை இல்லை. உன்னை நான் உன் கூட பேசி உன்னை நடத்த நான் விரும்புகிறேன். ஏனோக்கோடு இருந்த மாதிரி, மோசையோடு இருந்த மாதிரி, ஆபிரகாமோடு பேசின மாதிரி உங்களோட பேச உன்னை நடத்த நான் விரும்புகிறேன். நீ இடம் கொடுத்தா தானே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். ரெண்டாவது எபிரேயர் 11:5 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். நல்ல கவனிங்க, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அவனோடு தான் ஆண்டவர் பேசுவார். ஏன் கூட பேசினார்? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அப்ப கர்த்தர் ஏனோக்கு குறித்து சாட்சி கொடுத்தார், எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. மனிதர்கள் கொடுக்கிற சாட்சி முக்கியம் அல்ல, ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் அதான் முக்கியம். அல்லேலூயா. இயேசு உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? இவன் எனக்கு பிரியமானவன், இவள் எனக்கு பிரியமான மகள், இவன் எனக்கு பிரியமான மகன். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் அதான் முக்கியம். மனிதர்கள் சொல்றது முக்கியம் கிடையாது. ஒருத்தர் புகழுவான், ஒருத்தர் இகழுவான், அது மனுஷனுடைய பார்வை. தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் அதான் முக்கியம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி. அதுக்கு என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமானதை ஏனோக்கு செய்தான். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவன் ஏனோக்கு. ஏன்னா எனக்கு பிரியமான தேவன் செய்வான், எனக்கு பிரியமில்லைன்னா அதை செய்ய மாட்டான். அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானது என்னது? நம்முடைய அனுதின வாழ்க்கையிலையும் அதில் கவனம் செலுத்தணும். நம்ம எப்போடைய சிந்தனையில் பைபிள் வாசிக்கும் போது தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை வசனத்தின் மூலமாக அறியணும். நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுக்கு பிரியமானது என்னதென்று அறியணும். ஒன்னொன்னு நம்ம கேட்டு நமக்கு பிரியமா ஆண்டவரே நான் அதை செய்யலாமா அப்படி கேட்டு நம்ம செய்கிற பழக்கத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 24 மணி நேரமும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேசுகிறதை உணர்ந்து நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. அதை விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். நம்ம ஜெபம்னா ஆண்டவர்கிட்ட போய் அதை தாரும் இதை தாரும் என்று கேட்பது தான் ஜெபம்னு நினைக்கிறோம். சுகந்தாங்க, விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை கொடு, இதுதான் ஜெபம்னு நினைக்கிறோம். ஜெபத்தில் இன்னொரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தை பற்றி நீங்கள் ரெபேக்காளுடைய வாழ்க்கை, ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்காளுடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறார். அவள் கர்ப்பவதியானாள். ரெபேக்காள் கர்ப்பவதியானாள். கர்ப்பத்திலே குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. வசனத்தில் இருக்க இரட்டை குழந்தைகள் மோதி கொண்டது. அவளுக்கு தெரியாது. அப்போ ஸ்கேனு கிடையாது. இல்லாட்டினா டாக்டர்கிட்ட போய் காமிச்சு என் கர்ப்பத்தில் ஏதோ நடக்குது, ஒன்றும் புரியல, ஸ்கேன் பார்த்து சொல்லியிருப்பாங்க ட்வின்ஸ் இருக்குது, ரெட்டை குழந்தை, அதனால தான்மா பயப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அது கிடையாது, டாக்டர் கிடையாது. அவங்களுக்கு விசாரிக்கிறதற்கு மாமியார் இல்லை, மாமியார் இறந்துட்டாங்க. அப்புறம் தாய் பக்கத்தில் இல்லை, தாய் தூர தேசத்தில் இருக்கிறாங்க. வீட்டில் ஆபிரகாம் ஈசாக்கு ஆண்கள் தான் இருக்கிறாங்க. எப்படி விசாரிக்கிறது? யார்கிட்ட கேட்கறது? அப்போ ரெபேக்காள் புறஜாதி குடும்பத்திலேருந்து வந்தவள், கர்த்தரை அறியாதவள். இங்கே வந்த பிறகுதான் கர்த்தரை அறிந்து கொண்டாள். ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு மூலமாக அவங்க ஜெபிக்கிறது, கர்த்தரோடு பேசுகிறதெல்லாம் அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். அப்போ அவளுக்குள்ள என்ன வந்தது? ஆபிரகாம்கிட்ட கேட்கலாம், வயசான ஐயா தானே, அல்லது ஈசாக்கிட்ட கணவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு நினைக்கல. அவள் ரெபேக்காள் எங்கே போனாளா? கர்த்தரிடத்திலே விசாரிக்க போனாள். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யாரிடத்துல போய் விசாரிக்கணும்? கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிற பழக்கம் நமக்கு வரணும்.
ஒவ்வொரு ஆண்களுக்கு வரணும், பெண்களுக்கு வரணும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே கணவர்கிட்ட சண்டை, மனைவிகிட்ட சண்டை, வீட்டில் சண்டை, குழப்பம். ஆண்டவரே, இது எதனால் இப்படி நடக்குது? இதில் என்ன காரியம்? நான் என்ன செய்யணும்? ஏதாவது மிஸ்டேக் விட்டா சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். அதுவும் ஒரு ஜபந்தான். கர்த்தரிடத்தில் விசாரித்த உடனே ரெபேக்காள் போய் கேட்குற, அப்படின்னா என்ன ஆண்டவரே, என் கணவரோட நீங்கள் பேசுகிறீங்களா? எங்கள் மாமனாரோட நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் பேசக்கூடிய ஆண்டவர்னு சொன்னாங்க. எனக்கு யாருமே இல்லை, அம்மா பக்கத்தில் இல்லை, மாமியாரும் இல்லை, யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியல. ஆண்டவரே, உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். என் கர்ப்பத்தில் ஏதோ நடக்குது, ஒன்றும் புரியல, எனக்கு பயமாக இருக்குது. அது என்னதுன்னு எனக்கு சொல்லுங்க. எவ்வளோ அருமையான ஜெபம் இல்லை? கருத்தரிச்சிட்டா 3 மாதம் 4 மாதம் மாதம் வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க. அவங்க ஸ்கேன் பார்த்து சொல்லுவாங்க. தப்பு கிடையாது. நீங்கள் போய் பார்க்கறது, மருத்துவத்தை பயன்படுத்தி தப்பு கிடையாது. டாக்டர்கிட்ட போய் என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே, அந்த குழந்தையை உருவாக்கின ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெற்றோர் தாய்மார் பிள்ளைகளுக்கு இயேசுகிட்ட எப்படி பேசணும், எப்படி விசாரிக்கணும் கற்றுக் கொடுங்க. கர்ப்பத்தில் குழந்தை உண்டானா இது என்ன குழந்தை ஆண்டவரே, இப்போ என்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் அப்படி தானே? டாக்டர் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னால் கர்த்தரை ஜெயிலில் போட முடியுமா? அவர் சொல்லிடுவார். அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஆண்டவரே இந்த குழந்தை எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதா, சரியாக இருக்குதா கேட்குறோமா? நம்ம இந்த உலக வழக்கத்திலே வந்துட்டோம் நிறையா. இதில் வந்து 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 உலக மக்களை போல சிந்திக்க, யோசிக்க, செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல. ஆஸ்பத்திரிக்கு போகிறது தப்பு இல்லை, டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பார்க்குறது தப்பு கிடையாது. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குற, நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது போய் கேட்டிங்களா? முழங்கால் போட்டு என் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை குறித்து என்ன ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன, என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, இந்த குழந்தையை உருவாக்கின நீங்கள் தானே, என்ன பிளான் வச்சுருக்கேன்னு கேட்டிங்களா? ரெபேக்காள் கேட்டாளுங்க. புறஜாதியார், கர்த்தர் அறியாமல் வந்தவள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறா, எங்கள் மாமனாரின் தேவனே, என் கணவருடைய தேவனே, அவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறீங்களாமே, எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த சின்சியரான ஜபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்தார். ரெபேக்காளே, பயப்படாத, உன் கர்ப்பத்தில் 2 குழந்தை இருக்குது, 2 ஜாதி வரப்போகிறது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான், நான் இளையவனோடு உடன்படிக்கை பண்ணுவேன். ஹிஸ்டரியை சொல்லி முடிச்சிட்டார் ஆண்டவர். அவன் குழந்தை வெளிவர முன்னாலே ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிட்டு 2 குழந்தை, 2வது குழந்தை மேலே தான் தேவன் கவனம் வச்சு உடன்படிக்கை பண்ண போகிறார். 2 சந்ததி வரப்போகிறது. எல்லாம் அவளுக்கு தெரிந்து விட்டாரு. எப்படி தெரியும்? கர்த்தர். அல்லேலூயா. ஏன் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் பேசக்கூடாது? இந்த பழக்கம் நமக்கு வரணும். ஒவ்வொன்று ஆண்டவர்கிட்ட போய் விசாரித்து கேட்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து கொண்டு செயல்படுன்ற பழக்கம் வந்துட்டா ஆண்டவரோட நெருங்கி வாழ முடியும், அவரோட நடக்க முடியும். அதுக்கு தான் டைம் வேணும். நான் எத்தனையோ ஊழியக்காரர் எல்லாம் எழுதி வச்சு, டைரியில் எழுதி வச்சு ஆண்டவருடைய பாத்தல ஜெபிப்பேன். இது என்ன செய்யணும், இதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த ஊழிய காரியத்துக்கு நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், உடனே சொல்லிட மாட்டார் சில காரியம். நீங்கள் தேவனுடைய கூடாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு என்ன ஜன்னல் வைக்கணும், என்ன டோர் போடணும், என்ன மாதிரி செய்யணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியல. மாத கணக்காக ஜெபம் பண்ணேன் நான். ராத்திரிலாம் போய் தேவனுடைய கூடாரத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண நடந்துக்கணும். ஆண்டவரே இந்த ஜன்னல் எப்படி இருக்கணும், இங்கே ஏதாவது செய்யணுமா, ஏதாவது எழுதி வைக்கணுமா, என்னன்னு எனக்கு தெரியல. இந்த டோர் இப்படி இருக்கணும். எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு காத்திருந்து ஒன்றா சொல்லுவார். அவர் சொன்ன மாதிரியே தான் அங்கே ஜன்னல் டோர் எல்லாமே வைக்கப்பட்டு இருக்கிறார். அது என்ன கலரில் இருக்கணும், எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்லுவார். மாச கணக்காக ஜெபிக்க வேண்டியது இருந்தது. நம்ம கொஞ்சம் நிதானமாக காத்திருந்து ஜெபம் பண்ணி காரியங்களை நம்ம செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், குடும்ப வாழ்க்கையில், முக்கியமாக நீங்கள் பிள்ளைகளுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏற்ற துணை பையனோ பொண்ணோ தேடும்போது அவசரப்பட்டு தீர்மானிக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, உங்களை தூண்டி உங்களை சிக்க வைக்கிறதுக்கே பக்கத்து வீட்டில் ஆள் இருப்பாங்க. பிசாசு தூண்டி விடுவான். அவனுக்கு கல்யாணம் அடிச்சு, இவளுக்கு கல்யாணம் அடிச்சு, அவங்க குழந்தையே பிறந்துட்டு ஓம்பிள்ளையை வச்சுக்கிட்டே இருக்க, யாருக்காவது கட்டி கொடு, தொலைஞ்சு போட்டோம். அவங்களாம் ரொம்ப அன்பாவாக கேட்பாங்க, ரொம்ப அக்கறையாவா. நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 வேணும்னு கேட்டு பாருங்கள், ஓடியே போயிடுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப ஆலோசனை கொடுப்பாங்க, உன் பிள்ளைய வச்சுக்கிட்டே இருக்க, கட்டி கொடு கட்டி கொடு கட்டி கொடுன்னு.
ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி உங்களை குழியில தள்ளிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் எனக்கு முக்கியம் இல்லை, கர்த்தர் சொல்றதா எனக்கு முக்கியம் அப்படின்னு காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி தான் நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நாங்க வெயிட் பண்றோம், அப்படி சொல்ல பழகணும். நமக்கு அப்படி இல்லை. உடனே அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இந்த சொந்தக்காரர் சொல்றாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு 10,000 கடன் வாங்கிட்டு அவங்க பார்ப்போம். உங்க மேல ரொம்ப அன்பா சொல்றாங்கன்றீங்கல்ல, கேட்டு பாருங்க, ஓடியே போயிடுவாங்க. சும்மா வெறும் வாய் பேசி சாத்தான் அவங்களை பயன்படுத்தி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிச்சிருவான். உங்களை அவசரப்படுத்தி தப்பு பண்ண வச்சிருவான் பிசாசு. நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்க ஞானமா கவனமா நிதானமா இல்லாட்டா உங்களுடைய அவசரத்தினால பிள்ளைகளுடைய லைஃபையே தொலைச்சிருவான். பிசாசுக்கு தெரியும். உங்களை தூண்டி விட்டா நீங்க டக்குனு முடிவு எடுப்பீங்கன்னு. நீங்க சொல்லணும், அப்படிலாம் செய்ய முடியாது, கர்த்தர் சொல்லட்டும். பிள்ளைக்கு வயசாகிட்டே இருக்க, பிள்ளைக்கு வயசாகிறதுல உனக்கு என்ன கவலை? ரட்சித்த ஆண்டவருக்குள்ள கவலை இருக்கணும். வயசானா அவர் கவலைப்பட மாட்டாரா? நீங்க தான் கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை முன்வைக்கணும், தேவனுடைய ஆலோசனை பெறணும், கேட்டு கேட்டு செய்யணும். இந்த பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரோட இசைந்து வாழுகிற அனுபவத்தில் வந்துடலாம். அல்லேலூயா. ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பழகி வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு ஈஸி ஆயிரும். அப்ப ஆண்டவர் அழகா தினந்தோறும் உங்களோட பேசி நடத்த ஆரம்பிச்சிருவார். ஆரம்பத்துல தான் நீங்க போய் மணிக்கணக்கா ஜபரையில ஜெபிக்கணும், காத்திருக்கணும். நீங்க நல்ல ஆண்டவரோட அழகா பழகிட்டீங்கன்னா நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே பேசிடுவார் ஆண்டவர். நீங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் பேசிடுவாரு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பேசிடுவாரு. பார்த்த உடனே பேசிடுவார். இதான் என்னுடைய சித்தம், நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதை செய்யன்னு கர்த்தர் பேசிடுவார். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆரம்ப காலத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட இசைந்து நடக்கிற அந்த பழக்கத்துக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆண்டவரோட நடந்துடலாம். அழகா அனுதினமும் அவர் பேசுவார், அனுதினமும் நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டாக மாறிடும். அல்லேலூயா. அழகா மாறிவிடும். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பாருங்க, பேசுங்க. அவர் பாருங்க, தேவனுக்கு பிரியமானவன், அவருக்கு பிரியமானதான் நான் செய்வேன், அவருக்கு பிரியமில்லாத ஒன்று எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி பிரியமானவன் சாட்சி பெற்றார். தாவீதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றார்? தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். ஏன்? எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. எனக்கு எது சித்தமோ அதை தான் தாவீது செய்வான். அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவ்வளவுதான். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவளாக நான் இருக்கணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு எது பிரியமோ அதை தான் நான் செய்வேன், உமக்கு எது சித்தமோ அதை தான் செய்வேன். எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் ஆண்டவர் சொல்றார். அவருக்கு சித்தமானதை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து நம்ம காரியத்தை செய்யணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய அனுதின வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. எதுனாலும் அவசரப்படாம ஒரு டைரியில எழுதி வச்சு இருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு ஜெபிக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்டு நடக்க பழகணும். இப்போ ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, உனக்கு இந்த செல்ஃபோன் வேண்டாம், 2000 ரூபா செல்ஃபோன் வச்சுக்க, இதை போட்டுருன்னா நீங்கள் ரெடியா? ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது தான் நிறைய பிரச்சனை வருது. உடனே உன் கையிலேருந்து பிடிங்கிற மாட்டார். நீயா என்ன ஒப்பு கொடுக்குற, ரெடியா அப்படின்னு பார்ப்பார். நீங்கள் விரும்புகிறத அவர் உங்களுக்கு அழகாக செஞ்சு தருவார். நீங்கள் விரும்புகிறத விட பெஸ்ட்டாக உங்களை ஆண்டவர் நடத்துவார். சின்ன சின்ன காரியத்தில் கூட நீங்க விரும்புறதை விட பெஸ்ட் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் உங்களை தருத்தரனா வைக்க மாட்டாரு. அதனால நீ வெள்ளை வேஷ்டிக்கட்டு வெள்ளை ஜிப்பா போடு, இனிமேல் இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் போடாத, அப்படிலாம் உங்களை பைத்தியக்கார மாதிரிலாம் ஆக்க மாட்டார். ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய மீட்டிங்கில் பேசுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில். பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு ரூமில் வந்த உடனே வழக்கமாக போய் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஊழியம் செஞ்சுருக்கேன்னா உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்பேன். அப்படி மாதிரி நான் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், எனக்கு சந்தோஷம் மகனே, ஆனால் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கேட்குறியா? என்ன ஆண்டவரை செய்யணும்? நீ இந்த கட்டம் போட்ட ஷர்ட்லாம் போட்டிருக்கல, இதை கழட்டிரு. நான் ரொம்ப ஆசையாக பயன்படுத்துறது, உன்னுடைய இருதயம் எனக்கு தெரியும்,
நீ அதுல இல்லை. ஆனா உன்னை பார்க்கிற மக்கள், உன் வசனத்தை கேட்கிற மக்கள் உன்னுடைய உடைகளை கவனிப்பாங்க. அவங்களுடைய எண்ணம் சிதறக்கூடாது. அதுக்காக பிளைன் ஒயிட் தான் போட சொல்ல ஆண்டவர். பிளைன் கலர் போட்டுக்க, அழகா கைட் பண்ணார். பிளைன் கலர் போட்டுக்க. மேடையில் பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரம், மற்ற டைமில் நீ எல்லா ஷர்ட்டும் யூஸ் பண்ணிக்க. ஒரு நல்ல தகப்பன ஆலோசனை தருவார். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி நடந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நெருக்கமாக உங்களோட இடைப்படுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆபிரகாமை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். உங்கள் தொழில், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வியாபாரம், கடை அல்லது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், என்ன தொழில் செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் தருவார். நஷ்டம், இழப்பு, தடைகள், கடன் அப்படின்னு சொந்து போயிருக்கிறீங்களா? கலங்காதங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களே ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடணும். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியலையா? பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவது, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது, ஆவில நிரம்பி ஜெபிப்பது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிப்பின் அனுபவத்தில் எனக்கு தாங்க, ஆவியினால் நிரப்புங்க, ஆவியில பலனடைந்து நிற்கணும், நான் அதிகமாக ஜெபிக்கணும். ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேளுங்க. வரங்களை எனக்கு தாங்க. நீ நினைக்கிறங்க அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தானேன்னு சொல்லி இல்லை. நாம் ஸ்திரப்படும்படிக்க தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கணும் என்பதாக பவுல் ஜெபித்தது ரோமர் 1 எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு அந்த வரம் அவசியம். என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்துங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு தாங்க, என் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாங்கன்னு கேளுங்க. உலக ஆசீர்வாதம் தன்னால் வரும், பிஸ்னஸ் தன்னால் உயர்த்தப்படும். அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததை தேடுங்க. சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்க. ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்ததை போல நான் நடக்கணும்னு கேட்குறீங்களா? தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுகிற தேவன், எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், அபிஷேகம் வேணும், வரங்கள் வல்லமைகள் வேணும், ஆண்டவரே ஜெப ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது இப்பொழுது நம்முடைய கரம் வைக்கப்படுவதாக, ஆவியானுடைய வல்லமை இறங்குவாராக, பரிசுத்தாவினால் நிரப்பி விடுவீராக. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்குள்ள அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வேதம் வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தரோடு இசைந்து வாழுகிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடினபடினால் தொழிலின் ஆசீர்வாதம் பெருகட்டும், சரீர ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.